நான் ஒரு சிலருக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான் மொத்தம் ஒரு 20 பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்த உடனே கைத்தட்ட சொல்லி. அதில் 10 பேர் தான் கைத்தட்டினாங்க. இந்த செல்வமணி, சிவா இவங்கெல்லாம் கைத்தட்டல. சும்மா சொன்னேன். ஏதோ ஒரு அன்பின் காரணமாக என் அன்பு சகோதரர் நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்த்ததால் கைத்தட்டி வரவேற்றாங்க. எல்லாருக்கும் நன்றி. மனதால் வரவேற்ற அத்தனை பேருக்கு நன்றி. எனக்கு தொழில் ரொமான்ஸ். இப்போ எல்லாருமே நம்ம தமிழில் டைட்டில் தான் நல்லதுன்னு நினைக்கிற காலத்தில் நிறைய இங்கிலீஷ் டைட்டிலாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த படத்தில் சகோதரர்கள் தமிழும் வைத்து இங்கிலீஷும் ஆங்கிலத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. எனக்கு தொழில் காதல். காதல் ரொமான்ஸ்னா காதல் எல்லாம். காதலை விட அடுத்தபடியாக ரொமான்ஸ்னா டைரக்டர் சார் காதல் தானே? காதல் தான். ரொமான்ஸும் காதல் தான். எனக்கு தொழில் காதல் இப்போ ஒரு ஸ்டைலாக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு தொழில் ரொமான்ஸ் போது சில யங்ஸ்டர்ஸ் இந்த காலேஜில் லவ் பண்ணிட்டு தள்ளின்னு வராங்க இல்லையா தேட்டருக்கு, அவங்கெல்லாம் கொஞ்சம் ரொமான்ஸுக்காக வருவாங்க, நிறைய வருவாங்க. எனக்கு இந்த பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தம்பி திருமலை தான் சொன்னான், ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதனால தான் நம்பி நம்ம பண்ணிட்டேன். இதெல்லாம் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டால் கூட இதெல்லாம் வெற்றி பெறுவேன். அவன் ஒரு போராளி, சினிமா போராளி. என் சிஷ்யன் சொல்லலாம், நான் ஒரு போராளி. இப்போ எனக்கு அடுத்து என்ன தம்பி, அதாவது கஷ்டத்தையே இஷ்டப்பட்டு எடுத்துக்குவான். கஷ்டப்படுவான், அது இஷ்டப்பட்டு படுவான். வெற்றி அடையிற வரைக்கும் போட்டிடுவான். தவறுகளை சுட்டி காட்டுவான், தட்டி கேட்பான். யாருக்கும் ஜால்ரா அடிச்செல்லாம் பழக்கம் கிடையாது. நல்லது நடக்கணும். சினிமா முதலீடு செய்கிற ப்ரொடியூசர் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், அதுக்காக போராடுவான். சில படங்கள் முடிக்க முடியாமல் இருக்கும்போது அவனுடைய உதவியால் ஃபைனான்சியல்ஸ் பணம் கொடுத்து அந்த படத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆக அப்படி ஒரு நல்ல மனம் படைத்த அருமை தம்பி திருமலை இன்றைக்கு இந்த படத்தை எடுத்து செய்கிறான் ப்ரொடியூசர்னா முதல்ல மகிழ்ச்சி. பல பேர் அடைந்தாலும் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அவன் வெற்றி பெறுவான். இந்த இயக்குனர் தம்பி பாலாஜி ரொம்ப எளிமையாக இருக்கார். இந்த எளிமையே உங்களை வரவேற்கும், வாழ்த்தும். காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம், அற்புதமான படம், காதல் கலந்த காமெடி படம். அப்படி ஒரு படமாக இது அமையணும், அமையும். மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தம்பி திருமலை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான், வருத்தத்தை வெளிப்படுத்தினான். இந்த ப்ரொமோஷனுக்கு கூட ஹீரோ வரல, ஹீரோயினி வரல, வரணும். செல்வமணி சில விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த திட்டம்லாம் நாங்கள் போடுறோம் சார், இதெல்லாம் போடுறோம் சார், படம் எடுக்கும்போது எல்லாம் போடாமல் எடுப்போமா? ஆனால் இதை பிரேக் பண்ணுறவன் ஹீரோ, ஹீரோயினி, மற்ற சிலர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க. டப்பிங் பேசுறதுக்கு முன்னால் பணம் வேணும்னா உனக்கு ஏதாவது அசிங்கமாக இல்லை, உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, படம் வியாபாரம் ஆகலை, உன்னை வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம், வட்டிக்கு வாங்குகிறோம், கஷ்டப்படுறோம். இப்போ பாருங்கள் 4 வருஷம் 5 வருஷம் படம், இந்த படம் முடியும்னா அப்போ என்ன கஷ்டம் இருக்கணும்? பொருளாதார கஷ்டம்தான் இருக்கணும். அதை கடைசியாக மகேந்திரகுமார்ஜி உதவியால் தம்பி திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான். அப்போ ஹீரோவா நீ கொண்டாந்த பணத்தை கொடுத்த, என் முதல் படம் கதாநாயகன், இந்த படம் எப்படியும் வரணும், இந்தாங்க இந்த பணத்தை வச்சு படம் பண்ணுங்க. சரத்குமார் பண்ணியிருக்கார் அப்படி. ஜெய்சங்கர்னு ஒரு ஹீரோ, அவர் எத்தனை ப்ரொடியூசர் வாழ வச்சிருக்கார். ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய அடிமைகளா? உனக்கு என்ன அவ்வளோ பிஸி ஆகிட்ட? எல்லாருக்கும் சொல்கிறேன், தலைகணம் மட்டும் இருக்கக்கூடாது. தலைகணம் கொஞ்ச நாள் நிமிரும், உன்னை தாழ்த்தி விடும். தலை கணிச்சுன்னா தலை தாழ்ந்து விடும். ஆகவே தலைகணம் இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும். வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் சொல்லுவாங்க. நெற்பயிர் கதிர் விடுறதுக்கு முன்னால் நெல் நிமிர்ந்து நிற்குமா. கதிர் விடுகிற போது
அந்த நெற்பெயர் தலை தாழ்ந்து இருக்குமா? அது அறிவின் முதிர்ச்சி. அதை போல வளர புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கம் இருந்தால் நீ மேலும் உயர்வாய். அடுத்தவங்க வைத்தறித்தலுக்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாராக இருந்தாலும். ஆனால் நான் இவ்வளோ சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலே தான் நான் குறைப்பட்டுக்குவேன். வேறு எவனை பற்றியும் நான் குறைப்பட மாட்டேன். போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றா முதல்ல அந்த ஹீரோ கிட்ட போய் நிற்க போகிறது யாரு? இப்போ எழில் மரங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார், டைரக்ட் பண்ணார், சூப்பர் ஹிட் படம். ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ உருவானார். இப்போ எழில்கிட்ட எவ்வளோ பேர் வராங்க. அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர். ஆனால் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய லெவல், நல்லா இருக்கட்டும், நல்லா தப்பே சொல்லலை. பட் உன்னை தூக்கி விட்டவர்களை ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார், ஹீரோயின் இல்லை சார். டைரக்டர் அத்தனையும் தன் மூளையில் வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும், எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்கிறத தான் அந்த ஹீரோ செய்யணும். அளவுக்கு மீறி ஹீரோ டைரக்டர் மீறி பண்ண முடியாது. அப்போது ஒரு ஹீரோயினை உருவாக்குவது டைரக்டர். அந்த டைரக்டருக்கு மரியாதை இல்லைன்னா நீ என்ன வாழ போகிற? அது மட்டும் இல்லை, என் ப்ரொடியூசர் மேலேனா ஒரு ஹீரோயினை ஹிந்தியில் தேடி கொண்டாந்து போடுறாங்க சார், தமிழில் கிடைக்கலன்னு. அந்த ஹீரோயினி கால் ஷீட்டு கொடுக்குறதே கஷ்டம். கொடுத்தா பாம்பேயிலேருந்து வரணும். பாம்பேயில் ஃப்ளைட்டை வீட்டிலேருந்து ஏரோட்ரம் வர வரைக்கும் அந்த பவுன்சர் அங்கே 4 பவுன்சர் இந்தியில் பாம்பேயில் வீட்டிலேருந்து அவங்க ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் 4 பவுன்சர். ஏர்போர்ட் ஏறின உடனே சென்னையில் 4 பவுன்சர் கொண்டாந்து விடணும். இன்னும் அவ்வளோ பெரிய தீவிரவாதியா நீ? ஹீரோக்கள் இத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க. சில டைரக்டர்கள் அவங்களுக்கு பவுன்சர்ஸ் அவ்வளோ கேடு கட்டவனா பயங்கரவாதியா? உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்க சுற்றிக்கிட்டா இருக்கு. எதுக்கு பவுன்சர்ஸை குறை சொல்ல? பவுன்சர்ஸுக்கு வேஷம் கொடுங்க, வேலை கொடுங்க, அந்த தம்பிகள் நல்லா இருக்கட்டும். ஆனால் கேரவான்லேருந்து ஹீரோ போவாராம், 6 பவுன்சர் கூடவே போவாங்களாம். ஷூட்டிங் ஒரு 100 மீட்டரில் நடக்கும். அந்த 100 மீட்டர் வரைக்கும் ஹீரோ விட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டுருக்கணும். பிறகு அந்த பவுன்சர் ஹீரோ ஷார்ட் முடிஞ்சு கேரவன் வருவார். அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவனில் உட்கார வைக்கணும். என்னங்கடா இது அக்கிரமமாக இருக்குது? அவ்வளோ பெரிய தீவிரவாதிகளாக நீங்கள் உங்களை சொல்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக ரொம்ப வேதனையான விஷயம். இதை செய்வது யார்? நம்மளோட ப்ரொடியூசர். நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன், எனக்கு வேணாம் அந்த ஹீரோ வேணாம் என்று சொல்ல தைரியம் இல்லையே. அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போகிறீங்க? படுற வேதனை அவ்வளோ பெரிய வேதனை. ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர் செயற்கையாக கொடுக்குறாங்க. இதற்கு தயாரிப்பாளர் சங்கம்தான் ஒரு முடிவை எடுக்கணும். திருமலை இங்கே கத்தி பிரயோஜனம் கிடையாது. தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையாக இருக்கணும். ஆந்திரா பிரமாதமாக இருக்குது. ஆந்திரா ப்ரொடியூசர் கவுன்சிலை மீறி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. கேரளா பவர்ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்கிறதா நடக்கும். கர்நாடகாவும் அப்படி தான். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஆந்திராவில் ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் ரெட்டு போட்டாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாமல் அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார், என் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த வில்லனும் ஹீரோயினையும் வரலன்னு. ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள ரெட்டு போட்டுச்சு ஆந்திராவில். 1 மாதம் படம் நடிக்கலை, யாருமே கூப்பிடல. பிறகு 5 ரூபா 5 லட்சம் ஃபைன் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணாங்க, நடிக்க ஆரம்பித்தாங்க. யாரும் இல்லை, பிரகாஷ் ராஜ் என்கிற வில்லன், சிம்ரன் என்கிற ஹீரோயின். அப்போ அந்த பவர் எங்கே போச்சு உங்களுக்கு?
நம்முடைய வேலை செய்பவர்கள் அவங்ககிட்ட நம்ம அடிமையாக இருக்க முடியாது. அந்த கட்ஸ் நம்ம ப்ரொடியூசருக்கு வேணும். அந்த கட்ஸை கொடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சில். இப்போ செல்லுமணி சொன்ன மாதிரி சரியாக வரலையா, பெப்சி கிட்ட சொல்லி ஒத்துழைமை கொண்டு வாங்க. ஒரு ஹீரோ போடாத, கிட்ட போகாத, எந்த ப்ரொடியூசரும் போகாத, 3 மாதம் முகம் வளர்ச்சி ஆகட்டும், மேக்கப் போடாமல் இருக்கட்டும், அப்புறம் அழ போகிறாங்க பாரு, வந்து வேஷம் கேட்பாங்க. ஆக எந்த ஊரில் தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்லலை. என் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்திய எந்த ஹீரோ ஆனாலும் அவரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும். மிகச்சிறந்த நகைச்சுவை காதல் கதை. அந்த படத்தை மக்கள், தமிழக மக்கள் மட்டுமல்ல, சினிமா பார்க்கிற அத்தனை பேரும் ஏற்பார்கள். அதன் மூலமாக ஒரு கதாநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். ஹீரோ ஓடுறாங்க. இப்போ அந்த ஹீரோ ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தா இந்த டிவி, நம்ம கேமராக்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருந்திருக்கும். எங்கேயும் ப்ரொமோஷன் அவங்களுக்கு தான். ப்ரொடியூசர் யாருன்னா எடுப்பாங்க, டைரக்டர் யாருன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க, கிட்டச்சாக மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் போய், சார் டைம் ஆச்சு வாங்க வாங்க ஹீரோவை கூப்பிட்டா, ஒரு கேமரா, சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ப்ரொடியூசரை தள்ளி நில்லுங்கன்ட்டு கேமரா ஹீரோ எடுக்கிறான், ஹீரோயினை எடுக்கிறான். அப்போ இங்கேயும் பவர் யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களுக்கு தான் ப்ரமோஷன். நன்றி மறக்காதீர்கள். என் நன்றி கொன்றார்க்கும் உய்யுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று வள்ளுவன் சொன்னான். இன்றைக்கி நல்லா இருக்கலாம். ஒரு வாழை மரம், ஒரு தேக்கு மரம், ரெண்டுத்துக்கும் ஒரு வாதம் வந்தது. வாழை மரம், தேக்கு மரம் வாழை மரத்தை கிண்டல் பண்ணி, நீ ரொம்ப ஷார்ட்டாக இருக்க, நீ விலை கம்மி, நான் தான் உயரமாக வளர்கிறேன், என்னுடைய மதிப்பு அதிகம், நான் பணக்காரன் வீட்டிலெல்லாம் வீடுகளில் நிறைச்சி அழகுபடுத்துகிறேன் அப்படின்னுச்சு. வாழை மரம் சொல்லிச்சு, நீ வெட்டின பிறகு தான் நீ அழகு. உன்னை அறுத்து மரம் வளர்ந்த பிறகு தேக்கு மரத்தை அறுத்து பீரோ செய்கிறானோ என்ன பண்ணுறானோ, பொருள் அழகே பொருள். ஆனால் வாழை மரம் வாழுகிற காலத்திலேயே, வளருகிற திலேயே வாழைக்காயாக, வாழைப்பழமாக, வாழை இலையாக, தண்டாக, நாராக, அத்தனை பொருளையும் வாழுகிற காலத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது அதுதான் சிறந்தது. அது மட்டுமல்ல, அது காலம் முடியும் போது 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு செல்லும். இந்த மக்களுக்காக 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு அது அழியும். அதை கல்யாண வீட்டில் மாட்டி வைப்பாங்க, கல்யாண வீடு அலங்கரிக்க. அப்படி வாழுகிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நீ வளர்ந்து பட்டு யாருக்கும் உபயோகமாக இருந்து புரோஜனம் இல்லை, மனிதனே கிடையாது. ஆகவே இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். அதுபோன்று பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். ஒருவேளை நான் திருமலை பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு போயிருக்கலாம்னு நினச்சேன். நான் வந்து ஆக்சுவலாக வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்து திருமலை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் வரலன்னா டைரக்டர் யூனியனே கழிச்சிடுவார்னு சொல்லி பயத்தில் நான் வந்துட்டு போயிடலான்னு வந்தேன். ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன். உண்மையாக அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அந்த இயக்குனர் புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர இது நம்மளுடைய கஷ்டம் எந்த திரைப்படமும் கஷ்டம் இல்லாமல் வந்ததே இல்லை. அதுக்கு தான் அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே டெலிவரி ஆகிடுச்சு. டெலிவரி எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமமாக தான் இருந்திருக்கு. முதல்ல வரும்போது அழகு பெருமாள் பேசினார், டைரக்டர் எவ்வளோ கஷ்டம். ஏன்னா அவர் படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவர் அதனால் எவ்வளோ டைரக்டர் கஷ்டம்னு. படகோபி வந்தார், ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம், அவர் டைரக்ட் பண்ணல, அதனால் டைரக்டரோட கஷ்டம் அவருக்கு தெரியாது, ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. உண்மையிலே கஷ்டம் தான். திரைப்படத்துறை நம்ம ஜாலியாக மகிழ்ச்சியாக படம் பார்த்துட்டு போகிறோம். இந்த திரைப்படத்தை உருவாக்குறது ஒரு 400-500 பேரை எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான், இல்லைன்னு சொல்ல.
ஆனால் அது கொஞ்சம் திறம்பட பண்ணால் இது போல் கஷ்டம் வராது. நிச்சயமாக இந்த படம் பார்த்தோம், நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளரிஷாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு சொத்துக்கு ஒரு பானைக்கு ஒரு சொரு பதங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு ட்ரெய்லராக இருக்கணும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நானும் தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு உணர்வை எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் ஓடிட்டுருக்கோம். அது பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ராக் போட்டால் டைரக்டரோட அழுகை கேட்டுகிட்டே இருக்கும். எல்லா ஃப்ரேம்லையும் டைரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டால் ப்ரொடியூசரோட கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது, என்னோட படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவா சார் இருக்கார், கேட்டால் தெரியும் உங்களுக்கு, இந்த ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாது, அந்த ரோடுக்கே வராதப்பான்னு சொன்னாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசலில் 3 கார் அவங்க கார் தான் நின்றுட்டு இருந்தது. என்னப்பா டைரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு. அதனால் இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை தான். வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாகிடும். நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக் செல்வனும் தோல் மேலே கை போட்டு போவாங்களா? நிச்சயமாக நடக்கும். சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இதுவும் இல்லை, எல்லாம் நடக்கும். ஆனால் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கும்னா வெற்றி ஒன்று தான் காரணமாக இருக்கும். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அடுத்த படம் வந்து வெற்றி அடையும் போது எல்லா கவலைகளையும் மறந்து திருமலையும் அசோக் செல்வனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை நிச்சயமாக தயாரிக்கலாம். ஏன்னா எனக்கு திருமலையை ரொம்ப நல்லா தெரியும். ஒரு இமோஷனல் ஒரு கை, எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். அதுபோல் நான் அசோக் செல்வனையும் ஒரு 2 தடவை சந்திச்சிருக்கேன். பேசும்போது ரொம்ப இனிமையாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப நாகரிகமாக, ரொம்ப பண்போடு தான் பேசினார். ஒரு வகையில் என்ன இதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. எதுவாக இருந்தாலும் 1000 கஷ்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் திருமலை சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணுங்கிறத வந்து ஒரு விதியாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சால் அதில் யாருக்கு முதல் லாபம்னா அதில் நடித்த நடிகர் நடிகை 2 பேருக்கும் அவங்க தான் 80% ஆஃப் லாபத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. லாபங்கிறது வந்து நான் மானிட்டரி வைஸாக சொல்ல, அது வந்து ஃபேம் வைஸாக அதன் மூலம் அடுத்த படத்தில் கிடைக்க போகிற லாபம் வைஸாக 80% அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு 10-15% வந்து டெக்னீஷியன் எடுத்துப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நாளைக்கு அவரோட லெவல் வேறுவாக இருக்கும். ஆனால் இந்த படம் ஓடினாலும் திருமலையோட லெவல் அதே லெவல் தான் இருக்கும், தயாரிப்பாளர் லெவல் அப்படியே தான் இருக்கும். அவர் வந்து இந்த கடன்கள்ந்து விடுபடலாம். இப்போ மகேந்திர கொடுத்த ஃபைனான்ஸும் சுதாகர் கொடுத்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாமே தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம். அப்போது ஒரு 5% 10% தயாரிப்பாளர் தன் உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும், வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதில் 90% மேலே லாபம் அடைய போகிற நடிகர் டெக்னீஷியன்ஸு நிச்சயமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும். இன்னொரு விஷயம், இது பொது மேடையில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட இந்த பல விஷயங்களை வந்து இது போலீஸ்காரன் வந்து ஐயோ திருட்டு நடக்குதுன்னு வந்து ரோட்டில் கத்தினா எப்படி தவறோ, அது மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு ஈசி மெம்பராக இருக்கிற திருமலை வந்து இங்கே வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒன்று. அவரோட சங்கத்தில் உட்காந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணுமே நீங்கன்னு முதல்ல அங்கே தான் பேசணும். அதனால் இப்போ தயாரிப்பாளர் சங்கங்களோட செக்ரட்டரிகள் இங்கே இருக்காங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்ககிட்ட கொடுத்தோம். நாங்கள் என்னென்னா இப்போ கூட அதை ஒரு இது புரிஞ்சிக்கல. ஒரு திரைப்படம் நான் வந்து என் நண்பரோட நண்பர் அவர். நான் திரைப்படங்கள் வரும்போது கொஞ்சம் பழக்கமானார். அவர் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து சார் ஒரு 50,000 பணம் வேணும் சார். என்னன்னு கேட்டேன். ஒரு பெட்டி கடை வைக்க போகிறோம் சார் அப்படின்னு. சரி ஓகே, அவர் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் தரேன்னு சொன்னேன். நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கணும். இல்லை சார் நான் ஒரு 3 months கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னார். அப்போது அவர் சென்னையில் வந்து ஒரு 20-30 இடங்களில் வந்து அலைஞ்சு எங்கே கடை இருக்குது, எங்கே கடை வச்சா நல்லாயிருக்கும், எங்கே வாடகை கிடைக்கும், அதில் கன்சியூமர் எங்கே இருக்காங்க, இதையெல்லாம் இப்போ ஒரு 3 மாதம் இருந்துட்டு அப்புறமா வந்தார். அண்ணன் இந்த இடத்துல கடை வைக்கலான் இருக்கேன், வாடகை கொடுக்க போகிறேன், எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பணம் வாங்கினார். நான் அது வந்து அவருக்கு வந்து இனமாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து ஒரு 6-7 மாதத்தில் அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டார். அப்போது 50,000 ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போகிற ஒரு பெட்டி கடை வைக்க போகிற ஒரு நபர் ஒரு 3 மாதம் பிளான் பண்ணி எப்படி வச்சா பண்ணணும்னு பிளான் பண்ணி அது 6 மாதத்தில் மொத்த அசலையும் கடனையும் கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியுது. ஆனால் எல்லாம் கோடீஸ்வரம் தான். இன்றைக்கி தயாரிப்பாளர் எல்லாம் கோடீஸ்வரம் தான். கோடீஸ்வரம்னா கோடிக்கு கம்மியாக இன்றைக்கி எந்த திரைப்படமும் எடுக்க முடியறதில்லை.
அப்போ பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும்? இதுதான் இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் இல்லை டெக்னீஷியன்ஸுக்கும் இல்லாத ஒன்றா இருக்குது. டெக்னீஷியன்ஸுக்கு இல்லைன்னா ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அவங்க வந்து வெயிட் பண்ண போகிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கணும். எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்றே ஒன்று இந்த வட்டி தான். எந்த விடுமுறையும் கிடையாது. கொரோனாவுக்கு கூட அதுக்கு வட்டி கிடையாது, செத்தாலும் வட்டி கிடையாது, வாழ்ந்தாலும் வட்டிக்கு லீவே கிடையாது. அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணிடணும். அப்போ நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு வழிமுறை சொன்னோம். ஐயா, உங்ககிட்ட தயாரிப்பாளர் வராங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட்டு, யார் டைரக்டரு, எப்போ ஷெட்யூல் போகிறாங்க, ஷெட்யூல் டேட் வாங்கிட்டாங்களா, டைரக்டர் டேட் இருக்கா, ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா, டெக்னீஷியன்ஸ் டேட்ஸ் இருக்கா, இதெல்லாம் கன்ஃபார்மாக எல்லாம் அக்ரிமெண்ட்டை வாங்கிங்க. ஏன்னா முன்னாடி திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள் இருந்தது, ஆயிரங்கள் இருந்தது. இன்றைக்கி கோடிகள் இருக்கும்போது நாணயம் வந்து கம்மியாயிடுச்சு. முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கினேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாமே எழுத்தில் தான், எழுதலாமே எழுத்தில் இருக்காது, வாயில் தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கலன்னு சொன்னதே இல்லை, நான் திரைப்படங்களில் டைரக்டர் இருக்கிற வரைக்கும், தயாரிப்பாளர் இருக்க வரைக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாமே கோடிகள் ஆயிடுச்சு. நோன்னு சொன்னால் பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம். அப்போது அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தடவை ஒப்பந்தம், எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம், இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த படம் எல்லாம் சரியாக இருக்குது, நீங்கள் இதை வந்து படப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்கள் படங்களுக்கு போகிறோம். ஏன்னா நாங்கள் ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஒரு அமைப்பாக இருக்குது. எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால் அழைச்சி அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியும், அவங்க தவறு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அது மாதிரி ஒரு அனுமதியை ஒரு வழியை அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க கடிதம் அனுப்புகிறாங்க. இப்போ வந்து சிவா அனுப்புகிறாரு, ராதாகிருஷ்ணன் அனுப்புகிறாரு. ஆனால் ஒன்றே, இன்னைக்கு திருமலை வர்றாரு, வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு, இன்றைக்கி வந்து சார் எனக்கு லெட்ரு வேணும் சார், நீங்கள் லெட்ரு கொடுத்தா தான் ஷூட்டிங் வருவாங்க சார். எந்த விதமான சரிபார்ப்பும் இல்லாமல் திருமலை வருத்தப்படுவாரே, திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டால் பரவாயில்ல, இன்றைக்கி வருத்தப்படக்கூடாது, இன்றைக்கி திருமலை வருத்தப்படக்கூடாது. அப்போ நீங்கள் அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா. ஒரு இயக்குனர் 30 லட்சத்தில் படம் பண்ணதோ, அண்ணன் படவா கோபி இருக்கார் இல்லையா, 30 லட்சத்தில் படம் பண்ணன்னு சொல்லி தான் அவரை கொண்டு வந்தாங்க. அந்த படம் முடியறதுக்கு 3 கோடி ஆகும்னு ஆரம்பித்த பிறகு தெரியுது. அதாவது அவர் 6 மாதத்தில் நல்ல வேலையாக அவர் அதுலேருந்து வெளியே வந்துட்டார். அதில் ஏதோ போட்ட வரைக்கும் லாபம் அப்படிங்கிற அவர் வந்துட்டதால அவர் வந்து இன்றைக்கி ஒரு நன்றி சொல்கிறார். அப்போது எந்த திட்டமிடுதலும் இல்லை. அப்போ அந்த திட்டமிடுதல் இருந்தால் குறைச்சபட்சம் அந்த 4 கோடி இருக்கா, 4 கோடி உங்களால் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா, பண்ணிட்டீங்களா? ஏன்னா இன்றைக்கி ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாராக இல்லை. இப்படி மகேந்திர சிங் எப்படி கொடுக்குறாரு எனக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து சிறிய படங்களுக்கு ஒரு பைசா கடன் கொடுக்க யாரும் தயாராக இல்லை. அப்போ அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, காஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த டேட்டில் ஏன் ஷூட்டிங் நடக்கலை? இப்போ உங்கள்கிட்ட ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு 6 மாதத்தில் படம் முடிக்கிறோன்னா 30 நாள் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குன்னா ஏன் 30 நாள் ஷூட்டிங் நடக்கலை? டைரக்டர் சரியில்லையா, இல்லை ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகளில் இருக்காது. தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த வழியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 100% நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யாருக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை மீறி இங்கே படம் நடக்காது. இந்த உத்தரவாதத்தை நான் அந்த மேடையிலும் கொடுக்குறேன், அங்கேயும் கொடுத்தேன், எப்பவும் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் அவங்கள பதச்சக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. தயாரிப்பாளர்கிட்ட இதெல்லாம் கேட்டால் எப்படி? ஏன் ஒரு அமைப்பு நாங்கள் கேட்குறோம், நாங்கள் ஒரு டெக்னீஷியன் ஷூட்டிங் என்ன எல்லாத்தையும் இன்றைக்கி 23 படத்தோட சங்கங்களோட ஷூட்டிங் எங்கெங்கிறது எனக்கு தெரியும். உட்காந்த இடத்துல என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி 60 ஷூட்டிங் நடக்குதுன்னா யார் ஷூட்டிங்கில் இருக்காங்க, எங்கெங்கே ஷூட்டிங் நடக்குது என்னால் சொல்ல முடியும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து ஸ்கீம் பண்ணி ஃபார்ம் பண்ணி கொண்டு சேர்த்துட்டோம். அதுபோல் உங்களுக்கு பணம் வாங்குகிற சம்பளம் வாங்குகிற எங்களாலேயும் இதெல்லாம் சொல்ல முடியும்னா பணம் கொடுக்குற உங்களால் ஏன் அதை சொல்ல முடியாது? உங்களால் ஏன் யுனைட்டாக இருக்க முடியாது? பணம் வாங்குகிற வந்து சிண்டிகேட் பண்ணும்போது பணம் கொடுக்குற நீங்கள் ஏன் சிண்டிகேட் பண்ண முடியாது? நீங்கள் ஒரு சிண்டிகேட் பண்ணி ஒரு ஒழுங்குமுறை இது பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் சினிமா 60லேருந்து 80% நிச்சயமாக மாறுபடும். ஒரு வருமானம் வருகின்ற இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் 100% வருமானம் வரத்துக்கு உண்டான வழி இருக்குது. ஆனால் வருமானம் வர வழியெல்லாம் அடைச்சிட்டு கடன் வர வழி மட்டும்தான் நீ தயாரிப்பாளர் இருக்குது. வருமானம் வருதுன்னா அது வேற யாருக்கோ போயிடுது. அந்த சேனல்லாம் வேற இடத்துக்கு போயிடுது. கியூபா அது வேற இடம், அவுடோனிட்டா வேற இடம், மேக் மை ட்ரிப்பா வேற இடம். இன்னைக்கு நான் 30 லட்சம் டிக்கெட் இதுவாகுதுன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 10 ரூபானா 3 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வருமானம். படம் ஓடுதோ லாபமோ நஷ்டமோ 3 கோடி ரூபாய் ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அந்த வருமானம் யாருக்கு போகுதுன்னா யாருக்கோ போகுது.
இன்றைக்கி வந்து 1000 சினிமா தேட்டரில் வந்து 4 ஷோ போயிட்டே இருக்குது, 4000 ஷோ நடந்துகிட்டே இருக்குன்னா இதுக்கான கியூப் சார்ஜும் கட்டிகிட்டே இருக்கும். இது வருமானம், இதுக்கு நஷ்டமே இல்லை. இது திரைப்படத்துறையில் இருக்குது. யாருக்கா தயாரிப்பாளருக்கு யாருக்கா வருதானா வருமானம் வர்றதே கிடையாது. அப்போது வருமானம் வருகின்ற வழிகளை இன்றைக்கி வந்து நான் 8 கோடி பேரில் 6 கோடி பேர் நம்ம திரைப்படங்களை ஏதோ ஒரு பிட்டை பார்த்துட்டே இருக்கான். ஒரு ஸ்டில்லை பார்த்தா கூட அதுக்கு பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நான் போட்ட மியூசிக்கு, என் படத்தோட மியூசிக்கை நான் ஸ்டேஜில் பாடுறதுக்கே நான் திருப்பி பணம் கொடுக்க வேண்டிய இருக்குது. 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து வாங்கின என்னோட பாட்டை நான் இன்னைக்கு இப்போ ஸ்டேஜில் போனோன்னா அவனுக்கு 3 லட்ச ரூபா ஒரு பாட்டுக்கு ஒரு தடவைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவலம் இன்னைக்கு இருக்கு. அப்போ என்னோட படம் வருமானம், என்னோட திரைப்படம் பல பேருக்கு பல வழிகளில் வருமானத்தை கொட்டி கூச்சிட்டே இருக்கு. ஆனால் படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வருவதில்லை. எப்படி வந்து விவசாயிக்கு அவனோட உழைச்ச நெல் இதுக்கு வந்து உழைப்புக்கு நெல்லுக்கு வந்து தக்காளிக்கு வருமானம் வரது இல்லையோ, அதுபோல் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அவருடைய போட்ட முதலீடுக்கு வருமானம் வருவதே இல்லை. அதை நீங்கள் ஒழுங்கு பண்ணிங்கன்னா நிச்சயமாக லாபம் வந்துகிட்டே இருக்குது. லாபம் தயாரிப்பாளர் தவிர மொத்தம் வருது. வருகின்ற லாப நஷ்டத்துக்கு மட்டும் நீங்கள் தயாராகிறீங்க, கடனுக்கு மட்டும் நீங்கள் வட்டி கட்டிட்டுருங்க, கடனுக்கு மட்டும் வீட்டை விட்டுட்டுட்டீங்க. ஆனால் வருமானத்தை எல்லாம் வேறு யாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமாக இன்னைக்கு திரைப்படத்துறையில் போற்றப்படக்கூடியவர்கள் தயாரிப்பாளர்கள் தான். இந்த கஷ்டமான காரியத்திலும் இன்றைக்கி 60 ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. யாரோ ஒருத்தன் திரைப்படத்தை நேசிக்கிறான், அவன் படம் எடுக்க வர்றான், அவங்கள நீங்கள் சீரமைச்சு வழிநடத்தினீங்கன்னா இந்த திரைப்படத்துறை மிக நன்றாக இருக்கும். இந்த திரைப்படத்துறை இந்த மேடையில் சொல்கிறதுக்காக நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இது வந்து திருமலை சொன்னதுக்காக சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு ரூல் போடலாம். இவங்க இன்றைக்கி இந்த படங்களில் இந்த ப்ரொமோஷன்ஸ், நான் இந்த படத்துக்காக சொல்லலை, ஏன்னா அது அசோக் நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. அது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியாது. எந்த திரைப்படமோ அந்த திரைப்படத்துக்கு உண்டான ஒத்துழைப்போ ப்ரொமோஷன்ஸுக்கோ வராதவர்கள் கூட நீங்கள் எங்கேயோ போய் படம் எடுத்துங்க, நாங்கள் உங்களை வச்சு படம் எடுக்க மாட்டேங்க சொன்னீங்கன்னா யாரும் உங்களை அவங்க படமே நடக்காது. அவங்களாம் ரோட்டில் வர வேண்டியதுதான். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இது உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா இதை இணைந்து சொல்லக்கூடிய பலம் உங்களுக்கு இல்லை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் புலம்பிக்கலாமே தவிர இணைந்து தயாரிப்பாளர்கள் குரலாய் ஒரே குரலாய் ஒலித்தால் தமிழ் சினிமா உருப்படும். அதை நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய திரைப்பட சம்மேளனம் ஒத்துழைக்கும் என்பதை இந்த மேடையில் உறுதியாக சொல்லி, இந்த மேடை சிறிய தயாரிப்புகளை வாழ வைக்கக்கூடிய மேடையாக இருக்கும். ஏன்னா சின்ன படத்தில் தான் நான்லாம் இன்றைக்கி வந்தோம். சின்னமாக ஒரு சின்ன படம் எடுத்தோம், ஒரு 10 நிமிஷம் படம் எடுத்தோம். அது இப்ராஹிம் ரசான் காட்டும், சிவா காட்டும், விஜயகாந்த் சார் காமிச்சோம். அந்த படங்கள் தான், அது மூலமாக தான் நாங்கள் இன்றைக்கி வருவோம். நான் செம்பருத்தி திரைப்படம் எடுக்கும்போது கூட 90 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து 1.5 கோடி எனக்கு லாபம் வந்தது. லாபம்னா மொத்தமாக வந்து ஒரு 50-60 லட்சம் ப்ராஃபிட் வந்து. அப்போது எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே எங்களோட கைக்குள்ளேயே சினிமா இருந்தது. இன்றைக்கி நம்ம கைக்குள்ளே சினிமா இருக்கான்னா நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். நம்ம கையில் சின்ன சினிமாவும் இல்லை, பெரிய சினிமாவும் இல்லை. இன்றைக்கி திடீர்னு வந்து நம்ம வந்து பலூன் ஊதுறோம். பலூன் ஊதுனோடனே அது வந்து விரிவடையுது. விரிவடைஞ்சோன்னா இதுதான் மொத்த உலகம் நினச்சிக்கிறோம். ஒரு தோல்விங்கிற ஒரு படம் மிகப்பெரிய படம் ஒரு 125 கோடி வந்து ஓடிடி வாங்குறான். அது புஷ்ஷுன்னு ஆகுது. அந்த பலூனில் ஒரு ஓட்டை போட்டால் வெடிச்சு போகிற மாதிரி புஷ்ஷுன்னு ஆனவுடனே ஓடிடி படத்தை வாங்க நிறுத்துறான். படங்கள் ஓட ஆரம்பித்த உடனே கொரோனா பீரியடில் ஓடிடிலாம் மிகப்பெரிய மார்க்கெட்டை வந்தோடனே நம்மக்கிட்ட இருந்த 50 கோடி 100 கோடி இந்த படங்கள் வந்து 100 கோடி 200 கோடி படம் வாங்கின உடனே யாருக்கான எந்த விதத்தில் நம்மளுடைய பட்ஜெட் அதுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். அப்போது 100 கோடி படம் 300 கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்கள் 300 கோடிக்கு பண்ணீங்க. இப்போ ஓடிடி வாங்குறதில்ல, சேட்டலைட் வாங்குறதில்ல. அப்போ என்ன பண்ணணும்? ஓடிடிக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து திரைப்படங்களை உருவாக்க முடியும். அப்படி இருந்தால் தான் இன்றைக்கி திரைப்படங்களை நாங்கள் ஷூட்டிங்கே போக முடியும். இன்றைக்கி நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, 6 மணிக்கு மேலே அந்த ப்ரொடியூசர்கிட்ட சம்பளம் வாங்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கண்ணீர் விட்டு தான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்க வேண்டியதாக இருக்குது. அவங்களால கொடுக்க முடியல, எங்களால் வாங்க முடியல. இந்த சிரமமான ஏன்னா தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் தொழிலாளர் நல்லா இருக்க முடியும். அப்போ தயாரிப்பு துறை நல்லா இருந்தால் தான் இன்றைக்கி எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அப்போ நான் பேசுவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணுமோ, இல்லை டெக்னீஷியன் நல்லா இருக்கணுமோ, ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கணுங்கிற எந்த இதுவும் இல்லை. இந்த தமிழ் சினிமாங்கிற ஒரு வீடு அழகாக இருந்தால் இங்கே எல்லாரும் நடிகர்களும் இந்த வீட்டில் குடியிருக்கலாம், தயாரிப்பாளரும் இந்த வீட்டில் குடியிருக்கலாம், தொழில்நுட்ப கலைஞர்களும் தொழிலாளர்களும் வீட்டில் குடியிருக்கலாம். அந்த வீடே இடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் ரோடுக்கு வர வேண்டியது தான். அதனால் தயவுசெய்து நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய சம்மேளனம் ஒத்துழைக்கும் என்று கூறி திருமலைக்கும் அதனுடைய டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் படம் என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஒரு டென்ஷன்லேயே இருந்தது. இந்த வெள்ளிக்கிழமை நல்லா வந்திருக்கு. ராயன் ஒரு வியாபார ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றிருக்குது. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இன்று தமிழ் சினிமாவுக்கு. இங்கிருந்து அனைவர் சார்பாகவும் இந்த டீம் ராயனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
இதுபோக வார வாரம் நிறையா படங்கள் ஜெயிச்சிட்டே வந்தால் இன்றைக்கி பேசுகிற இந்த டிப்ரெஸ்டு டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சி போயிடும். நிறைய வெற்றிகள் வரணும், அது மட்டும்தான் நோக்கம். அந்த வகையில் எமக்கு தொழில் ரொமான்ஸ் வியாபார ரீதியாக வெற்றி படமாக அமையணுன்றது என்னுடைய வேண்டுதல், வாழ்த்துக்கள். இந்த விழாவினுடைய முக்கியமாக இங்கே வந்து அத்தனை பேருமே வந்த ஒரே காரணம் திருமலை என்ற ஒரே காரணம். தம்பி திருமலை வந்து ஒரு அற்புதமான சினிமாவின் காதலன். அவனுக்கு தொழில் சினிமா தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல போராளி, ரொம்ப பேஷனேட்டாக சினிமாவை ரொம்ப லவ் பண்ணி சினிமான்னு லெஃப்ட் ரைட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆள். அவருக்கு வந்து இன்றைக்கி திருமலை வந்து ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்கிற சிக்கல்களை கலைந்து அதை வெளியே கொண்டு வர்ற முயற்சிக்கு நிச்சயமாக எங்களுடைய எல்லாருடைய ஆதரவுக்கும் வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஒரு போராட்டம் ஜெயிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நிறையா சின்ன படங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு பல பேர் முயற்சிப்பாங்க. அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நகார் அவர்களுக்கு மற்ற வென்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் பாலாஜி அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய நல்ல படம்லாம் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு. அவர் வந்து ஜெயிச்சு ஒரு பெரிய இயக்குனர் வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த குறிப்பிடக்கூடிய அற்புதமான மெலோடிகளை தரக்கூடிய இசையமைப்பாளர் தம்பி நிவாஸ், அவருக்கும் இந்த படத்தினுடைய வெற்றி பெரிய வரவேற்பை தர வேண்டும், இந்த பாடல்கள் வெற்றியடைய வேண்டும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி வந்து இந்த ஒரு இக்கட்டான சினிமா சூழ்நிலையில் இது போன்ற சிறிய படங்களை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிற திருமலைக்கும் அந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் இது வந்து ஒரு ஜாலியான படம் தான். ரொம்ப பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னோ பெரிய புதுமையோ அப்படி கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணணும். அது நம்ம யோசிக்கும் போதும் எழுதும் போதும் எடுக்கும் போதும் அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்டது தான் இந்த படம். என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது அது இப்போ படமாக பார்க்கும்போதும் அது இருக்குது. பட் படத்தை சுற்றி நடந்த விஷயங்கள் பயங்கரமான திருப்பங்களும் திகிலூட்டும் சம்பவங்களுமா இருந்தது. பட் இது முடிஞ்சு இப்போ இது வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேத்துக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து என்னோடய தயாரிப்பாளர் சுதாகரனில் ஆரம்பித்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், அது ஒரு பெரிய பட்டியல். அது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. பட் நிறையா பேசியிருக்காங்க, இன்னும் பேசணுங்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். நிவாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நிவாஸ் சொன்ன மாதிரி தான், நிவாஸ் கூட அவ்வளோ சண்டை போட்டிருக்கா. அவர் ஒரு தம்பி. அது வந்து என்னென்னா அது சேட்டை பண்ணுற தம்பி. அது சில பேர் நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, உட்காந்து படிக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி நடந்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபர் கணேஷ் சந்திரா அவரும் அப்படி தான். எனக்கு எப்போவுமே இந்த ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பிரச்சனைகளோடு ஒர்க் பண்ணாலுமே அது வந்து நான் ரொம்ப ஒரு அன்பான ஒரு காதல் மிகுந்த இடமா பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்டு போகிறோம், நம்ம எங்கேயோ உட்காந்து யோசிச்சிருப்போம், ரொம்ப ஈஸியாக யோசிச்சிருப்போம். அதை எடுக்கிறதுக்கு அந்த ஒரு 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில் கவனம் வச்சு, அது ஃபோக்கஸ் புல்லிலேருந்து ட்ராலி தள்ளுறவங்கலேருந்து அந்த மூச்சை பிடிச்சி அந்த 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் யோசித்தோம், அது அவ்வளோ பேர் வேலை பார்க்குறது என்னென்னா அவங்களுக்கு காசு தர்றாங்க, இல்லை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. முழுக்க அந்த சினிமா மேலே இருக்கிற அவங்களோட பேஷன் இருக்குல்ல, அது பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதை எடுத்துடலாம். அப்படி இந்த கேமராமேன்லாம் வந்து பார்த்தா ஒரு ஷாட் எடுத்துகிட்டு நம்ம பரபரப்பாக போயிட்டுருப்போம். ப்ளீஸுங்க ஒரே ஷாட் அப்படி லென்ஸ் மாற்றி அப்படி எடுத்துடுறேன் பாரு. ஏன் கெஞ்சிட, நீ நம்ம படத்துக்கு தானே எடுக்கிறேன், ஆனால் பட் நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். அதே மாதிரி பார்த்தா எல்லாருமே மெயின் டெக்னீஷியன் இல்லை, அந்த டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அந்த ஒரு ஸ்க்ரீன்லாம் வந்து அந்த ப்ளோயர் வச்சு ஒருத்தர் வந்து கிருன்னு அடிச்சிட்டு இருக்காரு அந்த காற்றுல, ஸ்க்ரீன் ஃப்ரேம் எட்ஜில் ஆடணுன்ட்டு. அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு போய் அந்த ஸ்க்ரீனை விலைக்கு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் வந்து ஒரு பூனை மாதிரி சுருண்டு படுத்து அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தோன்னே அப்படி பார்த்தாப்புல டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னே சரி அப்படின்னாப்புல. அவர் வந்து என்னென்னா அவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு தட்டை கழுவாரான்னு தெரியாது, ஆனால் இந்த வேலையை அவர் பண்ணுறாருன்னா அவர் கேமராமேனை இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லை என்ன அப்படி கிடையாது. அவருக்கு சினிமா மேலே இருக்கிற ஆர்வம். அப்படி அந்த தொழிலில் வேலை பார்க்குறவங்க மொத்தமாக வேலை பார்க்கும்போது ஒன்று இருக்கும்ல, அதை நான் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது மொத்த டீமு கூடயும் நான் ஃபீல் பண்ணேன். அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஆலன், எடிட்டர் ஆலன், ஜெய் ஆர்ட் டைரக்டர், எல்லா பேருமே என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் திருமலை அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் ஆக்சுவலாக இது எமக்கு தொழில் ரொமான்ஸ், அவர் எமக்கு தொழில் போர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பித்தார். அதனால் வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவர் அது போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வெளியில் எடுத்துகிட்டு வர்றாரு. உங்கள் பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு மூடில் இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் திரைத்துறையில் இருக்க பெரிய ஆட்கள் அவங்க இந்த மேடையில் இருக்கிறது என்னோடய படத்துக்கு வந்திருக்கிறதுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ செல்வமணி சாராக இருக்கட்டும், சிவா சாராக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஒரு அலெக்சாண்டர் அவர் ப்ரொடியூசர்லாம் வந்து
அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. ஒரு படத்தை பார்த்துட்டு ஜெனுவனாக அந்த படத்தை பார்த்தா என்ஜாய் பண்ணேன்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா, நான் இப்போவும் ஒரு சாதாரண ரசிகன் தான். நான் இந்த படமும் ஒரு சாதாரண படம் தான். பட் என்னென்னா, நமக்கு நானே இப்போ ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது ஏதோ ஒரு படம் பார்க்குறோங்கிற சந்தோஷத்தில் தான் உட்காந்துருந்தது. என்னோட படம் கூட இல்லை. நமக்கு எப்போவுமே அந்த ஒரு படம் பார்க்குறோங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, அது வந்து அது எனக்கு அந்த மாதிரி தான் அதை எடுத்துருக்குறோம். எல்லாரும் அப்படி சொல்கிறது, இவங்க எல்லாம் வந்திருக்கிறது, என்னை வாழ்த்துனது, ரொம்ப ஜெனுவனாக சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக என்னோட நண்பர்கள் பாலாஜி தரணிதரன், செல்லா, குமார் ராஜா, அவங்களுக்குலாம் நான் என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட நண்பர்கள் தான் எனக்கு ஒரு வகையில் ஆசான்கள். அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிறேன். நான் வந்து நிறைய படம் பார்த்து புக்கு படித்து அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ பாலாஜி கூட நான் ஒரு படம் பார்க்குறேன்னா, அந்த பாலாஜி படம் பார்க்கும்போது அது அவரோட பார்வையில் சில விஷயங்கள் சொல்லும்போது அது நமக்கு லேர்னிங்காக இருக்கும். குமார் ராஜாவும் அப்படி தான். குமார் ராஜாலாம் வந்து அவர் கூட நான் குமார் ராஜா, செல்லா, பாலாஜி 3 பேருக்குள்ள ஒற்றுமை என்னென்னா, இவங்ககிட்ட பேசிட்டு போயிட்டேன்னா வீட்டில் நினச்சி சிரிச்சிட்டு இருப்பேன். அப்படி ஒரு பயங்கரமான கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப ஹியூமர் சென்ஸு, சினிமா மேலே இருக்க பேஷன், அவங்களோட இருக்கும்போது என்னென்னா நமக்கு பத்தலைன்ற ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் இந்த பிரேம்குமார் 96 டேரக்டர், அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணார். என்னென்னா இன்னொன்று, நம்ம எல்லா லைஃப்பில் ஜென்ரலாகவே நட்புங்கிறது ஒரு முக்கியமான பங்காக இருந்தால் கூட சினிமா துறையில் வந்து அதோட இது வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். என்னென்னா, இப்போ பிரேம் வந்து இதை கூப்பிட்டு போய் நீங்கள் படம் பண்ணுங்கன்னு ப்ரொடியூசரை ஜாயின் பண்ணுறாரு. ஒருத்தர் சொல்கிறது இருக்குல்ல, நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போதோ படம் பண்ணும்போதோ, இப்போ பக்ஸு தான் பாலாஜி தரணிதரனுக்கு வந்து பக்ஸு போய் ஒரு இடத்துல கதை சொல்கிறான். கதை கேட்டுட்டு அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் பட்ஜெட்டில் சின்னதாக பண்ணலான்னு பாலாஜி தரணிதரனை கூப்பிட்டு போய் இந்த படத்தை பண்ண சொல்லலாம். இப்படி நண்பர்களுக்குள்ளே பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது நம்மளை வழி நடத்துறதுன்னு சொல்லி என்னோட சினிமா துறையிலையும் சரி, என்னோட பர்சனல் லைஃப்லேயும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, பர்சனல் லைஃப்லையும் நான் இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு பெரிய பட்டியல். என்னோட அப்பா அம்மாவுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அப்பா இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அதே மாதிரி எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே என்னோட அண்ணன் தான். அவர் ஒரு ஒளிப்பதிவாளர். நான் இங்கே நிற்கிறேன், இல்லை நான் இப்படி ஒன்று இருக்கிறேன்னா அது முழுமையாக ஒருத்தர் சொல்லணும்னா அது என்னோட அண்ணன் தான். ஏன்னா அவர் வந்து நான் இப்படி ஒரு தம்பி இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆட்கள்னால ஹேண்டில் பண்ண முடியாது. அவர் பையனுக்கு கூட பண்ணுவாரா, என்னோட நந்தன் கூட பண்ணுவாரான்னு தெரியாது, அந்த மாதிரி. அப்புறம் நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போது எமக்கு தொழிலுமான்னு ரொம்ப ஜாலியான படம். அப்படி நிறைய போய் வரும்போது கடைசியில் வந்து என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே எல்லாம் உன் செயல் என்று உணரப்பட்டேங்கிற ஒரு பட்டினத்தார் மனநிலைக்கு வந்தாலும் நான் வந்துட்டேன் ஓகே. பட் என்னோட மனைவி அவங்க அதில் கோத்ரூ பண்ணுறது இருக்குல்ல, அவங்க வந்து நான் வந்து எங்கள் அம்மா, ஒரு பெண்கள் நம்ம கூட இருக்கிறவங்கள பார்க்கும்போது இது இதன் மூலமாக என்னென்னா, சினிமாவில் இருக்கிற ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் அந்த குடும்பத்தில் இருக்க பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுறேன். என்னோட மதர் இன்லா அவங்களும் அப்படி தான். என்னோட ஃபாதர் இன்லா அவரும் டைரக்டர் தான். அவங்க எல்லாரையுமே பார்க்குறேன்ல, அவங்க கோத்ரூ பண்ணுறது அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. இப்போது நான் இந்த ஃபங்க்ஷனில் கேர்லெஸ்ஸாக இருக்கிறேன், என்னோட மனைவி அவங்க வந்து அதோட பதட்டம் இருக்குல்ல, இது சரியாக நடக்கணும், சரியாக வரணும், நீ பண்ணிட்டியா அது பண்ணிட்டியா என்னடா அப்படின்னா ஸ்கூலில் கூட இப்படி பண்ணதில்லைன்ற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, வர முடியல, அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க என்னமோ பெரிய ஆஸ்கார் ஃபங்க்ஷன் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அவங்க அப்படி பயங்கரமாக நேற்று பேசினாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு அப்புறம் படம் வருது. இது என்னோட பர்சனல் கதை, என்ன சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது நான் சொல்ல வேண்டியது முதல் மேடைங்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். கூடிய விரைவில் ஒரு ஆகஸ்ட் 9 அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறோம். அது அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. மற்றபடி என்னை நன்றி சொல்ல சொன்னாங்க. உண்மையிலே என் மனசில் அது மட்டும்தான் இருக்குது. முதல்ல நமக்கு நடக்கிற ஒரு படத்தில் வந்து அது இதுன்னு சிக்கல் வரும்போது நம்ம கோபம் அவன் மேலே இப்படிலாம் இருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல நிற்கும்போது எனக்கு வந்து அந்த கிராட்டிடியூட் தான் இருக்குது. அது எல்லாருக்கு மேலே இருக்குது. இந்த சினிமாவில் வந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது சொல்ல மறந்துட்டேன். எழில் சார் வந்து நான் இன்னைக்கு சர்ப்ரைஸ். எழில் சார் வந்து பார்த்தோன்னே நான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ட்ரை பண்ணும்போது எங்கள் அண்ணன் என்கிட்ட சொன்னார், டேய் நீ வந்து அசிஸ்டண்ட்டாக போய் சேர்றது, அது வந்து தொழில் கற்றுக்கிறது, படம் எடுக்கிறது, அதெல்லாம் உன்னோட பர்சனல் இது. பட் நீ ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட கேரக்டர், அவங்களோட அப்ரோச்சு, அது ஒன்று அழியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ நீ சரியான ஆளை தேர்ந்தெடுத்து போகணுன்னு அவர் என்கிட்ட சொன்ன முதல் டைரக்டர் வந்து எழில் சார். ஏன்னா அப்போ அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தார். அப்புறம் எழில் சார் கூட ஒர்க் பண்ணேன். எழில் சார் கூட நீங்கள் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்காது. செல்லா கூட ஒர்க் பண்ணார். செல்லா எனக்கு அப்புறம் ஒர்க் பண்ணார். எழில் சாரோட ஒர்க் பண்ணும்போது உங்களை அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். எழில் சார் கூட அதுதான். அப்புறம் லிங்கசாமி சார் கூட ஒர்க் பண்ணேன். அவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் கொடுத்த ஃப்ரீடம், அவரோட அந்த இடத்துல நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் நண்பர்கள்கிட்டே நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். முதல் படம்ன்றது அந்த முதல் எழுதுகிற கவிதை மாதிரி, அன்பே ஆறுயிரேங்கிற மாதிரி. இனி அடுத்தடுத்து நான் சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். மிக்க நன்றி.